மூன்றாம் பிரசங்கம். இயேசுநாதர் கற்றோனிலே கட்டுண்டு அடிபட்ட குறிப்பிடம் காண்பிக்கப்படுவது. எங்கள் கர்த்தரான கிறிஸ்து பூங்கானத்திலே தியானத்தோடு பட்டவாடுகள் யூதர்களில் அகப்பட்ட அன்று பட்ட கஸ்திகளும் முன்பிற சங்கங்களிலே சொல்லப்பட்டதே. இப்போதெங்கள் தயாபதியை சொன்னாது ஓந்தியோ மேலாத்துவின் அரண்மனை நடுவேற்றப்பட்டதையும் அவ்விடத்தில் பட்ட ரத்தி வாதைகளையும் சொல்லி காட்ட கடவுள். அடுப்படி என்றால் வியாழக்கிழமை ராத்திரி அன்று 4 சாம்படிய மட்டும் பரவலாடைகள் பட்டது. வெள்ளிக்கிழமை விடித்த ஆனாடித்தமே மறுநாள் சாயலாய் காணவில்லை. அதேதெனில் மறுநாட்களில் விடிவு கண்டவுடனே மிருக செந்துக்கள் சந்தோஷமாய் குறவையிட்டு உள்புணல் அடைந்த போவதும் பறவை பட்சிகள் சிறகடித்து ஆகாசத்தில் மதுரநாதம் செய்வதும் சகல லோகம் அக்களிப்பானதுமாய்க்குமே. ஆனால் வெள்ளிக்கிழமை என்று சகலத்தையும் படைத்த மரணிக்க போகிறதினால் சகல பொருட்களும் சந்தோஷமுகமில்லாததுமாக மிருகபட்சி முதலான ஜீவாத்துமாக்கள் வாய்பூட்டினதுமாக சந்திரன் சூரியன் முதலான ஒளிவுகள் கொண்டினதுமாக ஆகாசம் வியாகுலம்பம் நிறைந்ததுமாக பூமண்டலம் பயங்கர நடுக்கமுண்டானதுமாக சகல லோக விஸ்தாரம் இரண்டதுமாயிரக்கத்துக்கு காரணமாயிருக்கிறது. இப்படியே வெள்ளிக்கிழமை முடிந்தவுடனே எங்கள் தயாபதியை சொன்னாது எருசலேம் நகரமணியகாரதான் பிலாத்துவில் முன்பாய் கொண்டு ஆயத்தமாக யூதர் சேனை படைகளும் குரு அமைச்சர் முகாடிக்காரரும் வீதி அடக்காத கூட்டமாய் கூடி ஆண்டவரை வணக்காதவரும் தலையுமாக கட்டிரகத்துக்கள் சித்திரம் பிடித்து சதியன் சோரனை கொண்டு கூக்குரலிட்டு வீதியூடே நடத்தி கொண்டு போனார்கள். அப்போதன்று வாஸ்கு திருநாளிக்கமாக பல பல தேசங்களில் கூடின மக்களறிகள் இந்த அதிர்ச்சியும் அவைய சத்தமும் கேட்டு
கும்பல் கும்பலாக பார்க்க விழுந்த விடத்திலே எங்கள் நாதன் சருவாங்கமும் வீங்கி ததும்பி உதிரம் தோய்ந்ததுமா கட்டின கட்டுக்களோடு கொண்டு போகிறனை கண்டு இந்த புதுமை ஆச்சரியப்பட்டு முன்னிருந்த சாயலும் இப்போதிருக்கிற தன்மையும் கண்டு மனது ஒரு இரக்கமாகி சொல்லுவது ஐயோ இப்படிப்பட்ட தர்மானனுக்கு இந்த நெருக்கிடை ஆச்சோ கொஞ்ச நாளைக்கு முன்னங்கள் பிரசங்கங்களுடைய மகிமை இன்னமும் உங்களுக்கு அதிசயிக்குதே. எப்படிப்பட்ட வியாதிப்பட்டவனும் அவருடைய கைதொடர் சுகமடையாதவனில்லை. கேள்வி அடைந்த செவிடரும் கண்பார்வை அடைந்த குருடரும் கைகால் அடைந்த முடவனும் மண்ணளவில்லை. பிசாசு ஆவேசங்களை ஊட்டினதும் செத்தவர்களை பித்ததும் கடலிலே செய்த அற்புதங்களை காணாதவருண்டோ கேளாதவருண்டோ? இப்படியே லோகத்துக்கு நவமானது சகலரையும் இரட்சித்திருக்கிறவரி போது சூரன் சரியன் என்று ஐயோ இவைகளை கண்டங்கள் மனதுவியாமுடத்தால் அதிர்ந்து இரக்கத்தால் உருகுறி அந்தந்தோ சுட்டி கிராமங்களால் வந்த சனங்கள் பெருமூச்செறிந்து நோக்கித்து பிரலாபித்தார்கள். ஆனால் கொடிய யூதர்களுடைய மனதில் கோபமுரோதத்தின் சுடர் சற்றும் அந்த உலகத்தோடே சுவாமிய மண்டலாதீஸ்வரரான பிலாத்துவின் அரண்மனையில் கொண்டு போய் முறையிட்டு சொல்லுவது இந்த சோழன் சரியன் புலர் துரணிக்காரனை நாங்கள் பிடித்து வந்தோம். இவன்தான் எங்களுடைய நாடுகளை குழப்புகிறதும் வேதங்களை பழிக்கிறதும் தன்னை தாண்டவன் என்று புதிய மாட்கள்களை உண்டாக்குகிறதும் வினயமாயங்களாசனங்களை தன் பட்சமாக்குகிறதும் அல்லாது தான் யுவரிக்கிறாசாவென்றும் சிசார்மகாராஜனுக்கு கொடுக்கிற பகுதியை மறுக்கிறதும் இவன்தானே. இப்படிப்பட்ட குழப்பக்காரர்கள் முறைமைப்படியே சிலுவையிலே வளர்க்க வேண்டும் என்று முறையிட்டு சொன்னார்கள். எங்கள் அன்புள்ள இயேசுவே, பாவிகளான பேரில்
இத்தனை குற்றம் சுமத்தி இருக்கிறது என்ன? நீரவர்தமையை கொள்ளை கொண்டே ஏது அமுரகத்துக்கு ஆசைப்பட்டி எந்த ராஜ்யத்தை கலைத்து அவர்களை மறத்தி மூன்று விராட்சியத்தில் நலமில்லாத சம்பத்துண்டாயிருக்கிற உமக்கு ஆசை என்ன? சகல பொருட்களையும் கை கொண்டிருக்கிற உமக்கு களவென்ன? இந்த பிரகாரமாய் குற்றமில்லாத துரையனான பிலாத்துவின் எதிராக நிறுத்தியிருக்கிற இடத்திலே அவன் பார்த்து யூதர் சொன்ன குற்றங்கள் எல்லாம் ஒரு குற்றமும் மையாவே புலிக்கலாயிருந்ததினால் குற்றமில்லாதவர்களித்து சமீபமாயழைத்து உமது பேரில் சுமத்துகிற மாத்திரம் குற்றங்களுக்கு தாரம் சொல்லாமல் மௌனத்தோடு இருக்கிறது. இதனால் தாம் யூதருக்கு ராஜா என்கின்ற மெய்யோ என்று கேட்டான். அதற்கு ஆண்டவர் தமது ராஜ்யம் பூலோகத்தில் அல்லாதே பரலோகத்தில் அல்லாதே பூலோகத்தில் இல்லை என்று வசனித்தார். அதை கேட்டு பிலாத்தூஸ் பயந்து ஆண்டவரை தன் பேரில் யூதர் வைராக்கியம் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரை கலிலேய தேசவாசி என்று அறிந்து அந்த தேசத்தை ஆளுகிற ஏரோது என்கிற நாயகத்திலே வந்திருந்ததினால் அந்த ராசாவின் பக்கலிலே கொண்டு போக தாரம் கொடுத்தார். ஏரோது என்கிற ராசா என்கிற ஆண்டவருடைய அற்புதங்களை முன்கேட்டு ஆண்டவரை காண வேண்டும் என்று வெகு தாற்பயமாயிருந்ததினால் தன்னண்டையில் ஆண்டவரை கூட்டி வந்ததை கண்டாவற்றியார். கண் முன்பாயாளுள்ள புதத்தை காண்பிக்க வேண்டும் என்று அநேக விதமாய் கேட்ட விடத்தில் ஆண்டவர் ஒரு தாரமும் மொழியாமல் மௌனவசத்தோடு இருக்கிறதை கண்டு மூகன்மதித்து நிராகரித்து இந்த நிந்தைக்கு இலக்காகவும் வெள்ளை சட்டையை அணிவித்து மறுபடியும் பிலாத்துவின் அண்டையை அனுப்பினார். எங்கள் அன்புள்ள இயேசுவே, பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய மட்டில்லாத ஞானமாயிருக்கிற உம்மை ஒத்தியேன் என்று சொல்ல உம்முடைய திருவாக்கால் லோகத்தை உண்டாக்கி இத்தனை போதகங்களை போதித்த உம்மை ஊமை என்று சொல்லாச்சுதே.
உம்முடைய சுகிர்தமனக்காரமெல்லாம் பரிகாச வடிமையாற்றுதே. இப்படியே செய்த துஷ்டாட்டத்தைக் கண்டு அதிலும் துஷ்டரான தூதராண்டவரை இந்த பரிகாச உள்ளத்தோடு வீதியிலே பயணப்படுத்தி ஆகடியவாய் கூக்குரவையிட்டு கைகொட்டி அசங்கதமடித்து சீக்கலிட்டு சிலர் மண்கள் சேரும் சிலர் கையோங்கி கடிக்கம்புகள் சுழற்றியும் இப்படியே நிந்தைகள் வன்னியங்கள் பாவத்தினுடைய கிரமம் துர்க்குணங்களுடைய அவலட்சணம் வெகுமானத்தினுடைய பரிகாசம் காண்பிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ரசமாயாண்டவரை கூட்டிக் கொண்டு மறுபடியும் பிலாத்துவின் முன்பாக காண்பித்தவனே அவன் ஆண்டவரைக்கிற தனிமையைக் கண்டு மிகுதியாய் தூக்கித்திருந்தான். அதேதனில் பிடிபட்ட நேரந்து வக்கம் கட்டின கட்டுக்கல்லுக்காய் இருக்கின கட்டின் மேல் தசை வளர்ந்ததுமாக நேத்திரவிழி துவங்கச் சரீரமாக இரத்தம் கன்று இருக்கிறதோ பரிகாச கோப்புக்கு லட்சணமாக கால்மட்டாக வெள்ளையினாத்தினம் போத்தினதுமாக இன்னமும் அழைப்பும் சுவாசத்தோடும் இருக்கிறதைக் கண்டு ஐயோ இந்த இழைப்பேரே இம்மாத்திரம் பாதைப்படுத்தினது போதாதோ இன்னமும் என் அண்டையிலே கூட்டி வாழவில்லை. மாங்கி செம்மறி போய் முகமாய்க்குறாது பிரேத சஞ்சாரம் போலிருக்கிற இந்த மனுஷனை இன்னமும் பாதைப்படுத்தி கொண்டு வாழ ஐயோ என்று மிகுந்த இரக்கத்தோடு வரதவித்து ஊதரை நோக்கி அற்பமும் விளையில்லாத இந்த மனுஷனை ஏன் மறுபடி கூட்டி வருகின்றீர்கள்? இவன் பேரில் குற்றமில்லாதது கண்டல்லோ ஏரோதை ஆக்கிரையிடாமல் விட்டு விட்டார். இப்படி கொத்த விடியதை கொன்றதினால் உங்களுக்குள்ள பிரயோசனம் ஏதென்று எங்கள் ஆண்டவரை அவர்கள் கையால் விடுவிக்கத்தக்கதா மனதாயதற்கோரு வாதத்தை குறித்தார். அதேதென்றால் செல்கிற மல்லடி கொள்ளைக்காரன் அநேக இல்லங்களில் கொள்ளையாடி வஸ்துக்களை அறமாடி உயிர்களை சேதப்படுத்தி தேசத்தை அறம்புறமாய் குழப்பினதால் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார். யூத மார்க்கத்தின் முறைமையின்படியே பாஸ்கு திருநாளில் காவல் கூடத்தில் இருக்கிறவர்களில் ஒருவனை விட்டுவிட வளமையிருந்ததினால் அப்படிப்பட்ட கல்வனை விடமாட்டார்கள் என்று நினைத்து
அவனையும் மக்கள் ஆண்டவரையும் முன்பாகத்தில் உங்களுடைய திருநாள் முறைமைப்படி இந்த இரண்டு பேர் நசரேயேசு இயேசுவை அல்லது பரபாஸ் என்கின்ற கள்வனை என்று கேட்டார். திருவை பக்தியுள்ள கிறிஸ்தவர்களே, துஷ்ட சத்துராதியானவர்களுக்கு மறுமொழி சொல்ல முன்னமே நாங்கள் எங்கள் பட்சத்தின்படியே நினைந்து சொல்லுவோம். பரபாஸ் என்கின்ற மகா குழப்பக்கார கள்ளனை விடாதிருக்கிறவர்கள் ஆண்டவரே விட்டுவிட வேண்டும் என்று நிற்போம். ஆனால் துஷ்ட யூதர் இப்படியே பரபாஸ் என்கின்ற விட்டுவிடச் சொல்லி நசரேயேசு இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொள்ளுகிறதனாலே விட்டுவிடப் போவாதென்று மகா சத்தமாய் முறையிட்டு சொன்னார்கள். இந்த பிரகாரமாய் பிலாத்து என்கிறதுடைய யூதருடைய மனக்கொடுமை பெரிதாயிருக்கிறதைக் கண்டு நாம் நினைத்த உபாயத்தினால் ஆண்டவரை விட்டு விடலாயிருக்கவில்லை என்று கண்டு கொஞ்சமாய் வாதிக்க கட்டளையிட்டால் அவர்களுடைய மனவிஷமனை இறங்குவார்கள் என்று நினைத்து ஆண்டவரின் செல்வான அடியளிக்க ரோகித்தார். அந்த உத்தாரம் கிடைத்தவுடனே அந்த கொடிய சத்துராண்டவர் சகலரும் காணத்தக்கதாக பிலாத்துவினுடைய முற்ற வழியில் கொண்டு வந்து அவருடைய சருவாக்கவும் மறைந்திருந்த வஸ்திரத்தை கழற்றி அந்த முற்ற வழியில் குற்றவாளரை வாதிக்க நாட்டியிருந்த கற்றூரிலே இயேசுவின் திருக்கரங்கள் இரண்டையும் திருப்பாதம் இரண்டையும் சேர்த்து மகாதுண்டிக்கமாய் சிக்கன கட்டினார்கள். ஐயோ இப்படிப்பட்ட துஷ்டாட்டத்தை காண கண் கொள்ளுவோம், சொல்ல நாவழங்குவோம். உம்முடைய பிரியகுமாரன் இந்த சபையில் இருக்கிற அவமான லட்சண வம்சத்தை பார்க்க வேண்டாமோ? தேவதூதர்களே, உங்கள் நாதனை வந்திருக்கிற யூதர் சபையை விலக்கி உங்கள் சேனை திரள்களால் சூழ்ந்திருக்க வேண்டாமோ? ஆகாச மண்டல மேகங்களே, உங்கள் மேகமண்டலம் என்கின்ற திரைகளால் ஆண்டவர்
அணிந்திருக்கிற சத்தை மறைத்து வெள்ளி என்கிற தீபங்களாலுடைய தெய்வீகமாய் பிரகாசிக்க வேண்டாம். பூலோகத்தில் இருக்கிற பாவாளர்களே, கருமவாளர்களே, உங்கள் சுவாமி இருக்கிற தனிமையை பார்த்து தருமவாதிகள் தங்கள் சுகிர்தங்களானவரை வெகுமானிக்க வேண்டாம். பாவிகளாயிருக்கிற நாங்களுக்கு கட்டப்பட்டிருக்கிற அவருடைய குற்றமில்லாத கரங்களை அமைத்து எங்கள் பாவ கைகளை அந்த கட்டூனிலே சேர்க்க கடவோ. இதிலோர் அடைமானம் இல்லாததினால் அந்த துஷ்டையோ எங்கள் ஆண்டவரை கற்றூரோடு கட்டினதின் பின் அவ்விடத்திலே நின்ற சிறுபவர்களில் அதிக சவிபலனும் நிஷ்டூரமனது உள்ள தெரிந்து இலராக அடிக்கத்தக்கதாக அவர்களுக்கு கையிலே கட்டி மனச்சந்தோஷம் பண்ணி ஆயத்தப்படச் சொன்னார்கள். அந்தப்படியே அவர்கள் தங்களுடைய சரீரத்தில் தத்துவத்தையும் மனதின் உண்மையையும் காட்டி கண்களால் பொறி பறக்கிறதுமாக இராட்சதத்தை கொண்டு புறப்பட்டு இருப்பு சங்கிலிகளையும் கசைவாள்களையும் அழுத்திய சாட்டை சம்மட்டிகளையும் கொண்டு ஊட்டி உறக்க வருகிற சிங்கம் எங்களாண்டவரை முடித்து வளைத்து இவ்விரண்டு பேராய் தொய்யாதபடிக்கு கை மாறி மாறி அடிக்க தொடுத்தார்கள். ஐயோ, அந்த நேரத்தில் எங்களாண்டவருடைய மென்மையான சரீரத்தில் இடவிடாமல் படுகிற அடிகள் காட்சியில் இருப்பு கட்டியில் சுத்திய அடிபடுகிற அடியில் போ கோடையடி வரசிக்கிற ஐயோ, சர்வாங்கமும் கொப்புளமாய் மாங்கிசமெல்லாம் சேர்ந்து கிளிவட்டு இரத்த சாகரங்கள் புறப்பட்டு மனுஷரூபம் என்கிறது அழைத்து ஏகமும் ஒரே உண்ணாக போற்றிலே. ஆனதினால் எங்கள் ஆண்டவரை கட்டின கட்டுக்கள் இரக்க கட்டுக்களா அடுத்த வசைவார்களா கற்றூடிரத்தூணாக நின்றவிடம் இரத்த சமுத்திரமாக கட்டவிழ்த்த உடனே எங்கள் ஆண்டவர் விளக்குகிறாய் அந்த இரத்த சமுத்திரத்திலே விழுந்தார். ஐயோ, அன்புள்ள இயேசுவே, இத்தனை வேதனை
நான் செய்த பாவத்துக்கே அல்லாதே நீர் செய்த குற்றமில்லை. இத்தனை இரத்தமெல்லாம் சிந்தினே எங்களுடைய ஆத்துமத்தின் அசுத்தங்கள் அல்லாதே உம்முடைய பேரில் வழக்குமில்லை. வரமோஸ் என்கிறவர்களிடம் அதிகளே ஊராண்மைகளை கொள்ளையாடிகள் நாங்களே. வாக்கினாலும் கிரிகையினாலும் பிறராத்துவங்களை கெடுக்கிறது நாங்களே. இந்த ஆக்கினைகளை எல்லாம் நாங்கள் படுகிறதல்லாதே தேவரீர் வடக்கடவுளல்லவே. ஆனதினால் நம்முடைய திருக்கரங்களில் கட்டியிருக்கிற எங்களுடைய மாவக்கட்டுக்களை அவிழ்க்கவும் உம்முடைய திருப்பாத வணங்கி நமஸ்கரித்து பாவப் பொருட்களை மன்றாடும் கற்றூனோடே பிடித்திருக்கிற உம்முடைய துக்கித்த திருமுகத்தை எங்களுக்கு காண்பையும் சுவாமி. ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு ஆகப்பட்ட 5004 அடிகளை பார்த்து எங்களுடைய பாவத்தின் அடிமத்தை பொறுத்தரணும். உம்முடைய திருமேனி முடிவுகளை பார்த்து நாங்கள் எங்கள் சரீரத்தின் சுகசெல்வங்களை விளக்க பண்ணினோம். நீர் கட்டப்பட்டு இருக்கின்ற தூணை பார்த்து எங்கள் மனக்கடிதங்களை விளக்க பண்ணும். உம்முடைய ஆழ்ந்த கிருபாதால் எங்கள் சகல தோஷங்களையும் பொறுத்து தேர்வு பண்ணும்.